சார் என்ன சார் ஆச்சு? அந்த ராகுல் எப்போ ருத்ரா கிட்ட பேசினான்? இப்பதான் கதிர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் ருத்ரா கிட்ட பேசியிருக்கான். இப்ப கூட அவளோட பகை தான் எங்களை பாதிக்குது, அப்படிதானே சந்துரு? அவளால தான் நான் என் வாழ்க்கையே இழந்தேன். அவளை நம்பினதுனால தான் நான் இத்தனை வருஷமா என் பொண்டாட்டியும் பொண்ணையும் பிரிஞ்சிருந்தேன். அவளை நம்பின ஒரே காரணத்துக்காக தான் இத்தனை வருஷமா என் பொண்ணு என் மேல எவ்வளவு பாசமா இருந்தான்னு புரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு. என்ன அவன் நல்லா முட்டாளாக்கிட்டா பாத்தியா? இப்ப என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவே ஒண்ணு ஒன்னா பண்ணிக்கிட்டு இருக்கா. துரோகி. கணேசன் சார், ப்ளீஸ் நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. ருத்ராவை பத்தி யார் தப்பா பேசினாலும் நீங்க பேசக்கூடாது சார். இப்ப கூட அவங்களோட வருத்தமே இந்திரா மேடமோ காவியாவோ அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு இல்ல சார். நீங்க அவங்கள தப்பா எடுத்துக்கிட்டு நினைச்சுதான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். எல்லாம் அவளோட நாடகம் தான் சார். அவளை வளர்த்து ஆளாக்குன என் புருஷனே அவளை புரிஞ்சுக்க இத்தனை வருஷம் ஆச்சு. நீங்கெல்லாம் அவளை புரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு ஜென்ம பத்தாது சார். நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல மேடம். எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்றேன். ருத்ரா இந்த குடும்பத்தை அவங்க குடும்பமா தான் நினைக்கிறாங்க. அதனாலதான் அவங்க காவியாவுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி எங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. அப்படியா? அவ மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? சரி, இப்போ உங்க நம்பிக்கை கரெக்டா இல்ல நாங்க அவளை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கிறது கரெக்டான்னு பாக்கலாமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளே உங்களுக்கு போன் பண்ணி நீங்க அங்க இருக்க வேண்டாம், உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்றாளா இல்லையான்னு பாக்கலாமா? ஏன்னா நீங்க வந்த வேலைதான் முடிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு வேஸ்டா உங்களை இங்க இருக்க வச்சுக்கிட்டு? அதனால கண்டிப்பா உங்களை வர சொல்லுவா. பாக்குறீங்களா? இல்ல அப்படியெல்லாம் இல்ல காவி. என்ன அவதானே? அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுங்க, இங்க எல்லாரும் கேட்கட்டும். சொல்லுங்க ருத்ரா. சந்துரு சார், நீங்க அங்க இருக்க வேண்டாம், உடனே கிளம்புங்க.